டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக திரு அஜித் குமார் பத்ம பூஷன் விருது பெற்றார். தற்போது தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்ம ஸ்ரீ விருது, இந்தியாவின் 4வது உயரிய சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீ விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். श्री रविचंद्रन अश्विन, खेल क्रिकेट। श्री रविचंद्रन अश्विन, खेल क्रिकेट। திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார். அவருக்கு முன்னதாக திரு அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். நாட்டில் முதல் ஹையர் சிவிலியன் அவார்டு என்றால் பாரத் ரத்னா, அதற்கு பிறகு பத்ம விபூஷன், அதற்கு பிறகு 3வது உயரிய விருது பத்ம பூஷன், அது திரு அஜித் குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். அவரது குடும்பத்தார் உற்சாகமாக அதை வாழ்த்திய காட்சிகளை பார்த்தோம். இன்னொரு பக்கம் திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 537 விக்கெட்டுகளை டெஸ்ட் கிரிக்கெட்டில் வீழ்த்தி ஒரு இந்தியாவுடைய 2nd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற சாதனையை படைத்திருக்கிறார். அதை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படக்கூடிய காட்சிகளையும் திரையில பார்க்கின்றோம். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு ராஜா. இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் ஷெஃப் திரு தாமு அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். இந்த இன்வெஸ்டிச்சர் செரிமனி சில பாகங்களாக நிறைய பேர் நூற்றுக்கணக்கானோருக்கு வழங்கப்பட்டதுனால இதுவே சில தவணைகளாக நடக்கும். முதல் தவணை நிகழ்ச்சி இது. இன்னும் சில கட்டங்கள் கூட மேலும் பலர் வாங்கியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட. இன்னைய விழாவில் 3 பேர், நாம் அறிந்த முக்கியமான 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் விருது பெறுகிறார்கள். திரு அஜித் குமார் அவர்கள் பத்ம பூஷன் விருது பெற்றார். கோகுல் சந்திரதாஸ், அதற்கு பிறகு திரு அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றார். அதே போல ஷெஃப் திரு தாமு, தொலைக்காட்சியால் நம்ம பார்த்த திரு ஷெஃப் திரு தாமு அவர்களும் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். அதே போல பத்ம விபூஷன் விருது தமிழரான திரு எல் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன், if I'm not mistaken, subject to correction.